ஓகே. ஸோ அ ஏவோட சவுண்ட் வந்து அ. ஓகே, எல்லாருமே சொல்லுங்க அ அ. ஸோ உங்க மவுத் பொசிஷன் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். அ சொல்லும் போது டங் நாக் வந்து கீழே வந்துடணும் உள்ளார. அங்க அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ மவுத் ஓப்பன் வச்சுட்டு டங்கை கொஞ்சம் லைட்டா கீழே வச்சுட்டு அ. சின் வந்து கீழே டவுன் ஆகணும். அ அ. ஓகே, அ. இதான் ஆ சவுண்ட். ஸோ இது வந்து வாய்ஸ்டு சவுண்ட், ஏன்னா வவல். ஸோ கண்டிப்பா இட் இஸ் ஏ வாய்ஸ்டு சவுண்ட். ஸோ நீங்க பசங்களுக்கு சொல்லும்போது நம்ம சொல்லணும் அ. இங்க கையை வச்சு பாருங்க, வைப்ரேட் ஆகும் அ அ. ஓகே, அண்ட் தென் இப்ப அதை வச்சு நம்ம சில வேர்ட்ஸ் ஸ்டார்டிங்ல ஆ சவுண்ட் வர மாதிரி வேர்ட்ஸ் சில எல்லா வேர்ட்ஸ்லயும் ஸ்டார்டிங்ல ஆ சவுண்ட் வராது. ஏன்னா ஆக்கே வேற வேற ஏ லெட்டருக்கே வேற வேற ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்த்துப்போம். நாம இப்ப பார்க்க போறது ஆ சவுண்ட் உள்ள லெட்டர்ஸ் மட்டும். ஓகே, ஆப்பிள். ஸோ நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த சவுண்டை 2 டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க ஆப்பிள். அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஆப்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஆட். ஆட். நெக்ஸ்ட் ஒன் ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்க். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்ல மட்டும்தான் ஆ சவுண்ட் வரும்னு கிடையாது. மிடில் ஆஃப் த லெட்டர்லயும் வேர்ட்லயும் அது வரும். கேட், மேட், மேப் எல்லாத்தையும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆ சவுண்ட் வரும். ஓகே, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சிவிசி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சிவிசி வேர்ட்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவிசினா சி ஃபார் கான்சனன்ட், வி ஃபார் வவல் அண்ட் சி ஃபார் கான்சனன்ட். ஓகே, நடுவுல மட்டும் வவல் இருக்கும், ரெண்டு சைடும் கான்சனன்ட் இருக்கும். இனிஷியலா பசங்களுக்கு வந்து நம்ம நிறைய சிவிசி வேர்ட்ஸே நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இனிஷியலா பசங்களை நம்ம ரீட் பண்ண வைக்கிறது இந்த சிவிசி வேர்ட்ஸ் தான் நிறைய படிக்க வைப்போம். ஏன்னா 3 லெட்டர்ஸ்ல ஈஸியா அவங்க படிப்பாங்க, நிறைய அவங்க வொகாபுலரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சிவிசி வேர்ட்ஸ்ல இருக்கிற வவல், மிடில் இருக்கிற வவல் எப்பயுமே வந்து ஷார்ட் வவலா தான் இருக்கும். அந்த ஷார்ட் வவல் சவுண்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ கேட், மேட், மேப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ ஏயோட சவுண்டு ஆ. ஏயோட சவுண்ட் வந்து ஆ. ஓகே,